இன்றைய காலத்திலே முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தரமான ஊடகவியலாளர்களின் சேவை இன்றியமையாததாகின்றது. இதற்கு காரணம் இப்போது டீப் ஃபேக் வீடியோக்கள், அதாவது உண்மை போன்றே போலியாக தத்வரூபமாக செய்யப்படுகின்ற வீடியோக்கள் அதிகமாக உலா வருகின்றன. ஒரு சாதாரண ஒரு நபர் கூட ஒரு வீடியோவை இப்போது செய்து பதிவேற்றம் செய்துவிட முடியும். அதனால் இதனை சரியான முறையிலே மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக தரமான ஊடகவியலாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஊடகவியலாளர்கள் தாம் எழுதுகின்றோம் தானே என்று விட்டு மட்டும் இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைய சமூக ஊடக உலகிலே அதிகமாக மக்கள் வாசிப்பது குறைந்து விட்டது. எனவே அவர்கள் வீடியோக்களைத்தான் பார்க்கிறார்கள். எனவே நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளரோ, ஜூனியர் ஊடகவியலாளரோ முன்வந்து பேச வேண்டும். நீங்கள் முன்வந்து பேசாவிட்டால், ஊடகத்தின் தார்மீக பொறுப்புகள் தெரியாத, ஒரு செய்தியை பற்றிய பேக்ரவுண்ட் தெரியாத பலரும் இதற்குள்ளே வந்து செய்திகளை சொல்லிவிடுவார்கள். அவர்களுக்கு தேவையெல்லாம் கிளிக் பைட் தான். எத்தனை லைக்ஸ் வருகின்றன, எத்தனை பேர் ஷேர் பண்ணுகிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு தேவை. எனவே ஒரு நல்ல ஊடகவியலாளராக இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் முன்வந்து அந்த செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். இப்போது நாங்கள் வாட், வை, வென், வேர், ஹவ் என்ற அந்த 5 டபிள்யூஸ், அதனை தவிர ஸோ வாட், ஹூ கேர்ஸ், அதாவது ஒரு செய்தி ஒன்று நடந்துவிட்டால் அந்த சம்பவத்தை வெறுமனே அறிக்கையிடுவது என்பது ஒரு போலீஸ் ரிப்போர்ட் மாதிரி. இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்தது, யாரால், யாருக்கு, எங்கே நடைபெற்றது என்று கூறிவிட்டு மட்டும் போய்விடு. ஆனால் ஏன் இது நடைபெற்றது? இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் யார்? இப்படியான விடயங்களை ஒரு அனுபவம் வாய்ந்த நல்ல ஊடகவியலாளர்களால் தான் எடுத்துச் செல்ல முடியும். ஆகவே நீங்கள், ஐயோ! எங்களுக்கு இது சரிவராது, நாங்கள் முகத்தை காட்ட மாட்டோம், எங்களிடம் தரமான உபகரணங்கள் இல்லை என்று ஒதுங்கி விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யத்தான் அது பழக்கமாகும். தரம் என்பது ஆக்ஷனிலே தான் இருக்கின்றது. முதல் வீடியோ பிழையாக வரும். 10வது வீடியோ அதுவும் பிழையாக வரும். 100 வீடியோக்கள் செய்த பின்னர் தான் அதிலே சில மாற்றங்கள் வரும். 100 வீடியோ செய்த பின்னும் பிழைகளும் வரலாம். ஆனால் ஆக்ஷன் எப்போதுமே எதனையும் விட சிறந்தது. ஆகவே நீங்கள் முன்வந்து இதனை எடுத்துச் சொல்லுங்கள்.